அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களாகவே பி போர்டில் 5 அப்படிங்கிறது நம்ம கண்டினியூவாகவே நம்மளோட கணிப்புகளில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 299, 420, அப்புறம் 799 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு. சரி நண்பர்களே, இப்போ நம்மளுடைய கணிப்பில் எப்படி இன்றைக்கி ஒரு கணிப்பு எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி அப்படிங்கும்போது 886,986 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இப்போ எப்போவுமே பாக்ஸில் கொடுக்குறது தான். ஏன்னா இந்த 86ங்கிறது 68ஆகவும் அந்த இடத்துல 96ங்கிறது 69ஆகவும் வந்திருக்கும். அப்படி நம்ம பரட்டி பார்க்குறோன்னா 68, 69 அப்படின்ட்டு இருக்கும். நம்மளுக்கு 79 ஏசியில் வந்து நம்ம ரிசல்ட்டாக பார்க்குறோம். 799. சரி, 799 அப்படிங்கும்போது இன்றைக்கி இதே மாதிரியே 420 திருப்பி அதாவது 2க்கு 4னா 7க்கு 9, அதே மாதிரி 920 வருமா அப்படிங்கிற மாதிரி நிறையா நண்பர்களுக்கு டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த நண்பர்களாக சந்தேகம் இருக்கோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஆதரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மினிமம் வந்து ஒரு 10 நண்பர்கள் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் ஒரு சின்ன விஷயங்கள் இது பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நண்பர்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜாயின்ட் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, நம்மளுக்கு ஏசி நம்ம கணிப்பில் வந்து தைரியம் இந்த வாரத்தில் வரிசையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. ஏசிங்கிறது நம்ம கணிப்பில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ 68, 69 அப்படிங்கும்போது 79ஆக வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த வார கணிப்பில் வரிசையாக நம்ம பார்க்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம பி போர்டு அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம கணிப்பு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த பி போர்டை பற்றி பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம கணக்கில் எப்போவுமே எடுக்கிறது தான். இது ஏ, இது பி, இது சி, ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தோம்னா 49, 4909, 4க்கு 9, 9க்கு 0, 0க்கு 4க்கு 9, 9க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கும்போது ஏ போர்டில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு நம்ம கணக்கில் 5, 6, பி போர்டு 989, 929 எல்லாமே ஒரு பேராக தான் இருக்கும். 989, 929 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 989, 929, 989, 989, 929 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 929, 414, 2 414. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஏன் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு சரி இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்க தெளிவாக இந்த இடத்துல பாருங்கள். இங்கே 4 உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கூட பார்த்துக்குங்க. 4, 1, 4 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஏ போர்டில் 2ஆக வந்துச்சு. 4, 1, 4க்கு 2. அப்போ 4, 1, 4க்கு 2 அப்படின்னா 9, 2, 9க்கு 1. ஸோ நம்மளுக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னு கணக்கு வருது. 2க்கு 9, 9க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வருது கணக்கு. சரிங்களா? ஏன்னா நான் கூட 9க்கு 6 அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் பவராக வருமானு பார்த்தா வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து 9க்கு வந்து 1 அல்லது 9க்கு 9 to 9 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பி போர்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஏசியை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஏன்னா பி போர்டில் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரில் 5 இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 9க்கு 5 இல்லை 9க்கு 8, 9க்கு 8 இங்கே 2 தடவை வந்திருக்கு. 9க்கு 8, 9க்கு 8ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 9க்கு இன்றைக்கி பவரில் 5
இல்லை 6 இல்லை 7ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் பி போர்டு இன்றைக்கி வேணாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஏசி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ போர்டில் 5 அப்படிங்கிற ஒரு எண் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 2 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 7, 5 அப்படிங்கிறது இருக்குது. 5 அப்படி இல்லைன்னா 3. 9க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 9க்கு 6 இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் 9க்கு 5, 9க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2க்கு 4, 4க்கு 7, 7க்கு வந்து நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. ஓகேவா? சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 4க்கு 9, 9க்கு 0, 0க்கு 9, 909 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு பதிலாக 6. ஸோ ஏ போர்டில் 5 அல்லது 6, சி போர்டில் 1 தான். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா சி போர்டில் 1 வரணும், இல்லை 2 வரணும். ஒரு ஆப்ஷனாகவே வச்சுருவோமே. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6. ஸோ இதை நம்ம பரட்டி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் நம்பராக தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம கெஸிங்கில் சின்ன சேஞ்ச். ஓகே, இப்போ ஏசி நம்ம எடுத்தது 51. சரி, 51 அதை பரட்டினா 15. ஓகே, அதே மாதிரி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே 5 1 இருக்கா. அப்போ 62 + 20, 62 அதை பரட்டினா 26. ஓகேங்களா? 62 அதை பரட்டினா 26. 51 62 15 அதை ப்ளஸ் பண்ணால் 26. ஓகே, ஏன்னா நேற்று நம்மளுக்கு அப்படி தான் மிஸ் ஆனிச்சு. சரி, இதில் ஒரு நம்பர் மைனஸ் ஆகும். வைப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது இல்லைங்களா. அப்போ 15 வந்து 0 5 50, 0550. ஓகேவா? அப்படிங்கும்போது 0660, 0660 இவ்வளோ தான். மொத்தம் வந்து 8 செட்டு இருக்குது. 51 15, 62 26, 05 50, 06 60. இதுதான் ஏசி. மொத்தம் இதில் வந்து இது 8 செட்டு இருக்குது. ஓகேவா? நீங்கள் பாருங்கள், கெஸிங் எடுத்து கூட பாருங்கள். ஓகேவா? இதில் மெயினாக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7க்கு 0, 9க்கு 5, இல்லை 9க்கு 5, 7க்கு 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 9க்கு எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 6 0, 0660 நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துருவோம். 0660 நம்ம இதுலேருந்து எடுத்துருவோம். ஸோ இதுதான் நம்ம இதுலேருந்து கொடுக்கக்கூடியது. 51 15, 62 26, 05 50. இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம பார்க்குறோம் ஒரு கெஸிங்கில். 51 15, 62 26, 05 50. ஓகே, இப்போ பி போர்டுக்கு வருவோம். பி போர்டில் வந்து இன்றைக்கி சப்போர்ட் தான். சரிங்களா? பி போர்டு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஓரளவுக்கு கணிப்புகளில் மேட்ச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 989 929 இந்த இடத்துல அப்படியே ஒரு செட்டாக பார்த்தீங்கன்னா 989 929 இருக்குது. இப்போ மெயினாக இதில் 989 9க்கு 2, 9க்கு 2, அப்புறம் 929 அப்படின்னா 929 அப்படிங்கும்போது 989க்கு 2னா 929க்கு 0 தான் வரணும் ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து இதே பேட்டர்னில் போகுதா இல்லை 929 அப்படிங்கும்போது ஒரு 3ஆக பி போர்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் 3 தான் நண்பர்களே. 3 அவ்வளோதான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக 3. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5 1 இவ்வளோ தான். சரிங்களா? நான் வந்து ஏசி அப்படிங்கிறத அப்படியே மாற்றி தான் கொடுத்துருக்கேன். 51 அப்படி இல்லைனா 15 இப்படி மாறி, 26 அப்படி இல்லைனா அப்படியே மாறி 62 0550 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்னொரு விஷயம் நம்ம கவனிப்போம். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து 99 இருக்குது. நான் வந்து பிசிக்கு சொல்கிறேன். இங்கே வந்து 99, இங்கே வந்து 42.
ஓகேவா? இங்கே வந்து 99, இங்கே 42. இந்த ரெண்டு இடத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, 99, 42, இங்கே 99, 42, 99. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 9க்கு 4, 9க்கு 2 அப்படிங்கும்போது 9க்கு 5, 9க்கு 3. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுங்களா, பி போர்டில் 3 தான் சப்போர்ட்டாக வரும்ன்ட்டு. எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 4 இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 9க்கு 5ன்னு வச்சுக்கோமே. இங்கே 9க்கு 2 இருக்குது, இங்கே 9க்கு 3ன்னு வச்சுக்கோமே. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், சி போர்டில் 1 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஸோ 531 பாக்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ கெஸிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். பி போர்டில் 3 அப்படிங்கிறது, ஏன்னா 5 தொடர்ச்சியாக வந்து 5 அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் பி போர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பி போர்டில் நீங்கள் இப்படியும் கெஸிங் எடுத்து பாருங்கள். 3 அல்லது 5 பி போர்டில், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 531, அவ்வளோதான். ஒரே ஒரு எண்ணு 531 பாக்ஸ். இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுத்து கொடுக்குற கணிப்பு. அதில் என்ன வருது அப்படின்னா, நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 6, 3, 1 அப்படின்னு வருது. 531 இல்லை 631 அப்படிங்கிறதோட நம்ம இந்த கணிப்புகளை முடிச்சிட்டோம். திரும்ப அடுத்த வரையில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம கெஸ்ஸிங்கை நீங்களே உங்களுக்கே தெரியும், நம்ம எந்த மாதிரி கணிப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்ம இந்த கெஸ்ஸிங் இந்த ரிசல்ட்டோட மேட்ச் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இந்த மிரர் நம்பர் பேட்டர்னை வச்சு, இந்த பவர் நம்பர் பேட்டர்னை வச்சு எடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். நம்ம வந்து கணிப்பு எடுக்கிறதுல மிஞ்சி போனால் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு அதான் இன்றைக்கி கொடுத்த ஃபார்முலா தான் 531. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 5க்கு 6 இல்லை 1க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வரும். இவ்வளோ தான் நம்ம வந்து எடுக்கிற கணிப்பு. சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கும் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் நேற்று பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நேற்று டபுள்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா ஒரே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகாதுன்னு நினச்சது தான். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு டபுள்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் கணிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து அந்த பேட்டர்னில் இருந்தால் 5-3 ஏபியில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.